ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி கிளாஸ் 9 கணித மஞ்சரி பார்ட் 1 சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 2 பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு லீனியர் பாலினாமியல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். A rally starts with 120 members. Each hour 9 members drop out of the group. How many members will remain after 1, 2, 3 hours? Find a linear expression to represent the number of members at the end of the nth hour அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து ரேலி அப்படின்றது என்னென்னா லார்ஜ் பப்ளிக் மீட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். லார்ஜ் பப்ளிக் மீட்டிங் அப்படி இல்லைன்னா கேதரிங் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ கேதரிங் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா 120 மெம்பர்ஸ் வச்சு இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் எவ்ரி 1 hour என்ன ஆகுது அப்படின்னா 9 மெம்பர்ஸ் வந்து வெளியே போயிட்டே இருக்காங்க. அப்போ அந்த டோட்டல் மெம்பர்ஸ்லேருந்து குறைஞ்சிட்டே இருக்காங்க. அப்போது ஹவு மெனி மெம்பர்ஸ் வில் ரிமைன் ஆஃப்டர் 1, 2, 3 hours? 1 hour கழிச்சு எவ்வளோ மெம்பர்ஸ் ரிமைனிங் இருப்பாங்க, 2 hours கழிச்சு எவ்வளோ இருப்பாங்க, 3 hours கழிச்சு எவ்வளோ இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதே மாதிரி அஷிஷல் கேட்குற மாதிரி nth ஹவருக்கு நம்ம வந்து லீனியர் எக்ஸ்ப்ரெஷன் எழுதணும். ஸோ தட் நீங்கள் வந்து எந்த ஹவருக்குனாலும் இந்த லீனியர் எக்ஸ்ப்ரெஷனில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஹவர், செகண்ட் ஹவர், தேர்ட் ஹவருக்குலாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் nth ஹவருக்கு நீங்கள் லீனியர் எக்ஸ்ப்ரெஷன் எழுதணும். ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 2க்கு சொல்யூஷன் இங்கே எழுதுகிறேன். இந்த இடத்துல நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிமைனிங் மெம்பர்ஸ் ஆஃப்டர் 1 hour கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 120. எவ்ரி 1 hour எத்தனை மெம்பர்ஸ் போயிட்டே இருப்பாங்க? 9 மெம்பர்ஸ் போயிட்டே இருப்பாங்க. ஸோ சப்ராக்ஷன் பண்ணோன்னா என்ன வரும்? 111 வரும். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் மெம்பர்ஸ் ஆஃப்டர் 2 hour. 2 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 120 இருக்காங்க. மைனஸ் 2 hours கழிச்சு, அப்போ 2 into 9 பண்ணிங்கன்னா 120 minus 18 என்ன வரும்? 120 minus 18 102 வரும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு வந்து ரிமைனிங் மெம்பர்ஸ் ஆஃப்டர் 3 hours கண்டுபிடிக்கணும். ஸோ ரிமைனிங் மெம்பர்ஸ் ஆஃப்டர் 3 hours. ஸோ 3 ஹவர்ஸ்க்கு பார்க்குறப்போ டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 120. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? 3 into 9 போடணும். ஸோ 120 மைனஸ் 9 3s are 27. ஸோ இதை நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணுங்கள். ஸோ 120 மைனஸ் 27 போடுங்க. ஸோ இங்கே 1 வரும். ஸோ இங்கே வந்து 3 வரும். இங்கே 0 வரும். 11 மைனஸ் 2 என்ன வரும்? 9 வரும். ஸோ 93 வருது. கரெக்டாக? இப்போ நம்ம வந்து லீனியர் எக்ஸ்ப்ரெஷன் எழுதலாம் nth ஹவருக்கு. ஸோ லீனியர் எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் த nth hour. ஸோ என்ன எழுதலாம்? ஃபஸ்ட்டு இனிஷியலாக 120 இருந்தாங்க. மைனஸ் எவ்ரி 1 ஹவருக்கும் 9 மெம்பர்ஸ் போயிட்டே இருந்தாங்க இல்லையா? நமக்கு வந்து nth hour கண்டுபிடிக்கணும். ஸோ n into 9 போடுவோம். ஸோ 120 மைனஸ் 9n தான் அவங்க கேட்டிருக்கிற ரெக்வயர்ட் லீனியர் எக்ஸ்ப்ரெஷன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். சப்போஸ் த லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் 13 cm. ஃபைண்ட் த ஏரியா இஃப் த பிரெத் இஸ் 12 cm, 10 cm and 8 cm. ஃபைண்ட் த லீனியர் பேட்டர்ன் ரெப்ரசன்டிங் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல லென்த் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது, 13 cm தான் இருக்குது. ஆனால் பிரெத் வந்து மாறிட்டே இருக்குது. ஸோ 12 cm இருக்கிறப்போ எவ்வளோ ஏரியா அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? L/B. 10 cm இருக்கிறப்போ எவ்வளோ ஏரியா, 8 cm இருக்கிறப்ப எவ்வளோ ஏரியா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அண்ட் ஃபைனலி என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கு அந்த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு லீனியர் பேட்டர்ன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிருவோம். ஸோ த ஃபார்முலா ஃபார்
the formula for area of rectangle lower classes-லேருந்தே படிக்கிறீங்க. L into B. கரெக்டாக நமக்கு வந்து L வந்து கொடுத்துருக்காங்க, அது ஃபிக்ஸட். இந்த given value L வந்து லென்த் வந்து 13 சென்டிமீட்டர், இது ஃபிக்ஸட் வேல்யூ. இப்போ நமக்கு breadth மட்டும் மாறிட்டே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன மாறி இருக்குது? when the breadth, இதெல்லாம் நீங்கள் ஃபுல் ஃபார்மில் எழுதணும் எக்ஸாமில், ஓகேவா? இதுவுமே நீங்கள் ஃபுல் ஃபார்மில் எழுதிடுங்க. when the breadth is 12 சென்டிமீட்டர் அப்படின்னா அப்போது நமக்கு ஏரியா வந்து என்ன இருக்கும்? ஏரியா is equal to 13 into 12. 13 into 12 பண்ணிங்கன்னா 156 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். 13 into 12 போட்டிங்கன்னா 6231 651. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சப்டிவிஷன். when the breadth is 10 சென்டிமீட்டர் அப்படின்னா ஏரியா வந்து என்ன இருக்கும்? ஏரியா is equal to 13 into 10, that is 130 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியான்றனால நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸில் தான் ஆன்சர் இருக்கணும், கரெக்டாக? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் வந்து when the breadth is 8 சென்டிமீட்டராக இருந்துச்சு அப்படின்னா ஏரியா is equal to 8 into 13. ஸோ 13 8s ஆர் என்ன வரும்? 3 8s are 24, 2 carry 104 வரும். 104 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். இப்போ நம்ம வந்து லீனியர் பேட்டர்ன் எழுதணும், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. ஸோ லீனியர் பேட்டர்ன் ஃபார் ஏரியா. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து லென்த் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது, கரெக்டாக 13 தான் இருக்குது, பிரெத்து தான் மாறிட்டே இருக்குது. ஸோ பிரெத்துக்கு வந்து நம்ம ஒரு லெட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். லெட் பிரெத் பி பி. பிரெத்தை வந்து நான் பின்னு வச்சுக்கிறேன். அப்போ அந்த இடத்துல லென்த் வந்து நமக்கு 13 தான் இருக்குது, எல்லா ரெக்டாங்கிளுக்கும் 13 தான் இருக்குது, பிரெத் மட்டும் தான் மாறிட்டே இருக்குது. அதனால் பி அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கிற லீனியர் எக்ஸ்ப்ரெஷன். லீனியர் எக்ஸ்ப்ரெஷன் is equal to 13b. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நம்ம வந்து லென்த் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது, பிரெத் மட்டும் மாறிட்டே இருக்குது, அதை வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிக்கிறோம். ஃபைனலாக வந்து ஏரியாவை ரெப்ரசன்ட், அதாவது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு லீனியர் எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு கேட்குறாங்க. இந்த இடத்துல நமக்கு லென்த் வந்து சேமாக தான் இருக்குது, பிரெத் மட்டும் என்ன இருக்குது? மாறிட்டே இருக்குது, கரெக்டாக? அதனால் அதை நான் வந்து பி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த பிரெத்துக்குனாலும் நீங்கள் வந்து அப்போ ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம். பிரெத் வேல்யூ என்ன இருந்தாலும் நீங்கள் ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி, இந்த எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.